அப்புறம் எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சரல் ரீஃபார்ம்ஸ், வேளாண்மை சீர்திருத்தங்கள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி, டெட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ சாப்டர் நம்பர் வரிசையாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரோம். அதில் சாப்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 பாருங்கள், லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர், நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை நில சீர்திருத்தம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 2-4, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 3 எல்லாமே கலந்தாப்பில் தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இந்த நோட்ஸு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸு பிடிஎஃப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்ஸை நீங்கள் படிச்சிக்கணும், மறந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கிறிஸ்பாக புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருப்போம். இந்த பர்டிகுலர் லைன்ஸை வந்து நீங்கள் சிறப்பாக படிச்சிங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் சொல்லி எக்ஸாமில் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டாபிக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வேளாண் சீர்திருத்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் இல்லையா, பசுமை புரட்சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாபிக்குள்ளே அப்படியே போவோம். ஸோ பிட்வீன் 1951 1966 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்கள், ஃபுட் கிரைன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய ப்ரொடெக்ஷன் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8% பர் ஆனமில் தான் இருந்திருக்குது. ஸோ இது வந்து குறைவா அதிகமாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைஞ்சது இருந்தால் தான் அது அதிகமாகும். ஏன் அப்படின்னா நம்முடைய பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது 1951 1966 நம்முடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. 1956 இந்தியாவுடைய நிலைமை என்னன்னா, அவங்க ஒரு சட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா, இந்தியா சைன்டு த அக்ரிமெண்ட் ஆஃப் பப்ளிக் லா 480, சரியா, பப்ளிக் லா 480 அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் கையெழுத்திடுறாங்க. யார்கிட்ட கையெழுத்திடுறாங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டு ரிசீவ் ஃபுட் எய்ட் மோஸ்ட்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் வீட். சரிங்களா, அந்த வீட்டை வந்து நம்ம பத்தாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைன் பண்ணுறோடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பற்றாக்குறை இருக்குது, ஸ்கேர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அட் தி டைம் ஆஃப் தி மூமெண்ட் என்ன இருக்குது, அக்ரிகல்ச்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. அவை ஆல்ரெடி நோ. அந்த இந்தியன் எக்கனாமியுடைய முக்கியமான இந்த ஜிடிபி க்ரோத் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பொருளாதார துறையாக இருந்தது. சரிங்களா, ஸோ இந்த விவசாயம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்னென்னா கொஞ்சம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்களில் வந்து வீட், ரைஸ், மில்லெட்லாம் வந்துடும். ஆயில் சீட்ஸில், எண்ணெய் வித்துக்களில் வந்து கிரவுண்ட் நட்ஸ், பல்சஸ்லாம் வந்துடும். ஸோ லைஃப் ஸ்டாக், கால்நடைகளில் வந்து மில்க், மீட், பவுல்ட்ரி வந்துடும். பிளான்டேஷனில் வந்து தோட்ட பயிர்கள் வந்து டீ, காஃபி, ரப்பர். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை வந்து ஃப்ரூட்ஸு அண்டு வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த பார்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் என்னென்னா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய நிலைமை இப்போது 1956 அப்புறம் 65-66 பார்த்திங்கன்னா வி ஃபேஸ்டு 2 வார்ஸ், 2 போர்களை நம்ம வந்து மீட் பண்ணிட்டோங்க. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைனா 1962, பாகிஸ்தான் 1965. ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் ட்ராட்ஸ், பயங்கரமான வறட்சி. அப்போ வறட்சி அதிகமாக நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை இந்தியாவில் வந்துடும். உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க. த டைம் யூஸ்ட் ஃபார் ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் வீட் அண்ட் ரைஸ் yields in developing countries brought out
பை இம்ப்ரூவ் வேரைட்டிஸ். சும்மா இல்லை, ஒரு ஒரு வீட்டு அப்படின்னா அதோடைய வெரைட்டிஸும் நிறையா வந்து கொண்டு வந்தாங்க. ரைஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்தாங்க இந்த கிரீன் ரெவல்யூஷன். இந்த கிரீன் ரெவல்யூஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் கிரீன் ரெவல்யூஷனுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அருமையான வீடியோ, கம்ப்ளீட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன ரெவல்யூஷன் நடந்திருக்குது இது வரைக்கும், அதில் க்ரீன் ரெவல்யூஷனையும் பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இட் ஹேஸ் எ ட்ராமேட்டிக் இம்பேக்ட் ஆன் இன்கம்ஸ் அண்ட் ஃபுட் சப்ளைஸ் இன் மெனி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். கண்டிப்பாக இல்லையா, உணவு விநியோகத்தில் வந்து பெரும் தாக்கத்தை ஒரு வார் வந்தாலே ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷனை பற்றி கொஞ்சம் பார்த்தோன்னு வச்சுங்களேன். யார் அவருடைய தந்தை, பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். நார்மன் போர்லாக், த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஹி காட் நோபல் ப்ரைஸ் 1970. சரிங்களா, அவருடைய என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அந்த கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, கோதுமையில் ஈல்ட் வெரைட்டிஸ் வீட், அதாவது அதிகமாக மகசூலை கொடுக்கக்கூடிய கோதுமையை உற்பத்தி செய்வதற்காக 1970 நார்மன் போர்லாக்கு பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்பட்டு அவர் நோபல் ப்ரைஸும் பெற்றவர். சரிங்களா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1961 பயங்கரமான பஞ்சம், ஃபெமினி இல்லையா, ஃபெமின் இருக்கும்போது இந்த பசுமை புரட்சி ஏற்பட்டது. அப்போது நம்ம இந்தியாவுடைய பசுமை புரட்சி தந்தைன்னு கேட்பாங்க. அவர் பேர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன், மறந்துடாதீங்க. எம்எஸ் சுவாமிநாதன் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. சரிங்களா, ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீட்ஸு, சரிங்களா, சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைடு, அதே மாதிரி இரிகேஷன் சிஸ்டம்ஸ், மெக்கனைஸ்டு எக்யூப்மெண்ட், மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ் எல்லாமே புதுசாக கொண்டு வராங்க. அதான் க்ரீன் ரெவல்யூஷனே. சும்மா வந்து நிலத்தை மட்டும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, மகசூலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ சீடு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, சரிங்களா, பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன வசதிகள், இயந்திரமயமாக்கப்படுறது, நவீன விவசாய நுட்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹை ஈல்டிங் வேரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு முடிவெடுத்து 1968 ஒரு 3 மாநிலங்களை வந்து பிடிச்சாங்க. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். இன்றும் அதிகமாக விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. ஸோ எங்கே ஸ்ட்ரைக் நடக்குது, விவசாய ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பஞ்சாப், ஹரியானாவில் நடக்கும். சரி, இந்த பசுமை புரட்சியோட என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். நம்ம என்ன, ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் பார்த்தோம், ஃபெர்டிலைசர்ஸ், இரிகேஷன்ஸ், பெஸ்டிசைடு, ஃபார்ம் மெக்கானிசம்ஸ், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்ஸ், விவசாய கடன் வந்து கொடுக்குறது, அக்ரி மார்க்கெட்டிங். இல்லை, இந்த பேஸ் பண்ணி தான் க்ரீன் ரெவல்யூஷனே கொண்டு வந்தாங்க. ஸோ க்ரீன் ரெவல்யூஷனில் 3 ஃபேஸஸாக கொண்டு வந்தாங்க. எத்தனை ஃபேஸஸ்ன்னு கேட்பாங்க. 3 ஃபேஸஸ், 3 கட்டங்களாக பிரித்தாங்க. ஸோ முதல் கட்டம் வந்து ஃபேஸ் 1. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கங்க, ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 வந்து 1966 to 1972. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பஞ்சாப், ஹரியானா, அதாவது வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு மெர்ஜ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இரிகேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணாங்க. ஹைலி இரிகேட்டட் ஏரியாஸாக அது டெவலப் பண்ணது இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில். செகண்ட் ஃபேஸ் எப்போ பார்த்தீங்கன்னா 1973 to 80. நியூ ஏரியாஸ். ஏன்னா இந்த ஏரியாஸ் இல்லாமல் வேறு ஒரு புதிய பகுதியை தேடினாங்க. ஈஸ்டர்ன் யூபி, ஆந்திர பிரதேஷ், கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு. சரிங்களா, ஃபேஸ் 3 1981 to 90. ஸோ 3 ஃபேஸஸ் உடைய டைம் லைன்ஸை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, ஸோ ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், ஒடிசா.
ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸோடைய டைம் லைன்ஸை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பசுமை புரட்சி செகண்ட் டைமும் பண்ணாங்க. அந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனும் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் டன்ஸ் வந்து நம்மளுடைய ஃபுட் கிரைன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். எப்போ அப்படின்னா 2020ல் அதுக்காக செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் டார்கெட் பண்ணாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைகள் இருந்தது, அதாவது ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ். ஸோ மரபணு மாற்ற விதைகளை கொண்டு வந்தாங்க. அதான் நம்ம சொல்கிறோம், ஜென்ரலி இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாதாரண ஒரு கத்திரிக்காய் சின்னதாக இருந்தால் சில கத்திரிக்காய்லாம் பெருசாக இருக்கும். சரிங்களா? நம்ம உடனே சொல்லுவோம் இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதனால் என்ன ஆகும்? டபுள் தி பர் ஏக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக செகண்ட் ரெவல்யூஷனில் பண்ணாங்க. சரிங்களா? செகண்ட் வந்து அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் டு தி மார்க்கெட் யூஸ் ஆஃப் ஜிஎம் ஃபுட்ஸ். அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணக்கூடியதில் வந்து கவர்மெண்ட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ரைவேட் செக்டர்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. தேர்டு ஒன், லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் சர்ப்ளஸ் வாட்டர் டு டிஃபிஷியன்ட் ஏரியாஸ். எங்கெல்லாம் வந்து நீர் குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துலலாம் வந்து எங்கெங்கே நியரஸ்ட் ரிவர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து தண்ணியை வந்து நீர் பாசனம் செஞ்சாங்க. இதனால் என்னாச்சு பாருங்கள், டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுட் கிரைனுடைய டெவலப்மெண்ட் 1950-51ல் 51 மெட்ரிக் டன்ஸ் இருக்குது. 74, 105, 197, 265, 2022, 23ல் 324 மெட்ரிக் டன்னாக வந்து எப்படி கிராஜுவல் இன்க்ரீஸ், ஸோ சஸ்டைனபிள் இன்க்ரீஸ் வந்து வந்திருக்குது. செகண்ட் ரெவல்யூஷன் நடந்தது. சரிங்களா? இந்த செகண்ட் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் கிராப் ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இன்க்ரீஸ் கிராப் ப்ரொடக்ஷன் நடந்துக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி ஆகிட்டோம், தன்னிறைவு ஆகிட்டோம். தன்னிறைவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் பயன்படுது, நம்ம வந்து சர்ப்ளஸாக இருக்கிறத வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டி, ஸோ பெர் கேபிட்டா நெட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ். இந்த உணவு தானியங்களுடைய தனி நபர் இருப்பு வந்து அதிகமாகிடுச்சு. அதே போல் பெனிஃபிட்ஸ் டு ஃபார்மர்ஸ், விவசாயிகள் வந்து நிறையா பலன் அடைஞ்சாங்க. சிலதெல்லாம் வந்து தொழில்மயமாக்கப்பட்டது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணாங்க. லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஃபார்ம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. டிராக்டர்ஸ்லாம் வந்து நியூ டெக்னாலஜியில் கொண்டு வந்தாங்க. ஹார்வெஸ்டர்ஸ், சரிங்களா, அதாவது வேளாண் சார்ந்த தொழில்களான த்ரஷர்ஸ், கம்பைன்ஸ், டீசல் இன்ஜின்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், பம்பிங் செட் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் நலிவடைந்து இருந்த இந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களே, விவசாய தொழில்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கியரப் ஆச்சு. ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆச்சு. இது மட்டுமா, இதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பும் அதிகமானுச்சு. எங்கன்னா மெயினாக வந்து இன்க்ரீஸ் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ் அட் தி சேம் டைம். அதுவும் ஒர்க் ஃபோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு செகண்டு க்ரீன் ரெவல்யூஷனுடைய இம்பேக்டு நமக்கு தெரிஞ்சது. ஆனால் சில பிரச்சனைகளும் நம்ம வந்து இருந்தது, சிக்கல்களும் இருந்தது. என்ன சிக்கல்? வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபுட் கிரைன்ஸ் லெஃப்ட் அவுட், உணவு அல்லாத தானியங்கள் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷனை விட்டு வெளியே வந்துருச்சு. சரிங்களா? உணவு தானியங்கள்னு தெரியும், வீட்டு ரைஸ்லாம் வந்து உணவு தானியங்கள். ஆனால் அது இல்லாமல் சில ஜோவர் சொல்லுவாங்க, ஜோவர், மெய்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் இதுலேருந்து வெளியே வந்தது. ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ்
அப்போ வந்து ஒரு ரீஜன் வந்து நல்லா வந்து டெவலப் ஆயிருச்சு. இன்னொரு ரீஜன் வந்து அப்படியே கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுச்சு. இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து நார்த், சவுத்த மட்டும் தான் பார்த்தோமா. ஆனா ஈஸ்டர்ன் ரீஜியன்ல நம்ம வந்து டச் பண்ணவில்ல அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆயிருச்சு. இன்டர் ஃபார்மர்ஸ் டிஸ்பேரிட்டி, விவசாயிகளுக்கிடையே வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதாவது நம்ம வந்து கர்நாடகால வந்து அதிகமா புரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்ல புரொடக்ஷன் பண்ணல. அதனால விவசாயிகள் அங்க இருக்க விவசாயிகள்லாம் பயனடைறாங்க. நம்ம இருக்க விவசாயிகள் வந்து பயனடையல. அது மாரி ஒரு டிஸ்பேரிட்டீஸ் கிடைச்சிச்சு. எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஆக்சுவலி இது பண்ணக்கூடாது. ரசாயனங்கள் அதிகப்படியாக பயன்பாட்டில வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரொடக்ஷன வந்து நம்ப இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இது செஞ்சுட்டாங்க. அதேபோல அதிகமாக நீர் நுகரப்பட்டு விட்டது. ஸோ வாட்டர் கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ வாட்டர் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா, எங்க டைரக்ட்டா அஃபெக்ட் ஆகும்? அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபெல் டு கிரிட்டிக்கல் லெவல் இன் பஞ்சாப், ஹரியானா. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர், 4 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வெல் இருக்கு இல்லையா? அது எல்லாமே குறைஞ்சிருக்கும். நிலத்தடி நீர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம, இந்த இம்பேக்ட்ஸ் ஆன் சாயில் கிராப் புரொடக்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பயங்கரமா வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து ஸோ இம்பேக்ட் வர வர என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்துரும். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் கிரியேட்டட் widespread unemployment among the agricultural laborers in rural areas. ஸோ இந்த ப்ராப்ளமும் அங்கே ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ரசாயனம் யூஸ் பண்ணிட்டோம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்திட்டோம். அதனால் ஏச்சுங்க அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸு நம்மள பயங்கரமாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்போமேடியான், மீத்தோமைல் ஃபோரேட், ட்ரைசோஃபோஸ், மோனோக்ரோபோட்டோஃபோஸ், இதெல்லாம் என்னது? பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு இம்பேக்ட் ஆயிடுச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம வந்து யூடியூப்பில் வந்து என்னென்ன ரெவல்யூஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்பேன் இல்லையா? இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. வானவில் புரட்சி அப்படின்னு. அது என்னென்ன புரட்சினா, பசுமை புரட்சி கொடுத்துருக்காங்க, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி, தங்க புரட்சி, கருப்பு புரட்சி, வெள்ளி புரட்சி, வட்ட புரட்சி, சரிங்களா? சிவப்பு, சாம்பல், இளஞ்சிவப்பு, பழுப்பு அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ரெவல்யூஷனும் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறதும் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பெட்ரோலை குறிக்குது, ஒயிட் ரெவல்யூஷனுங்கிறது எக்கை குறிக்குது. ஸோ எக் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஃபிஷ்ஷு. இது மாதிரி இந்த பார்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? வீடியோ இருக்குது. எங்கே வீடியோ? நம்மளுடைய யூடியூப் சேனலே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து எக்கனாமிக்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். இது வரைக்கும் எத்தனை ரெவல்யூஷன் நடந்திருக்குது, என்னென்ன ரெவல்யூஷன் நடந்திருக்குது, அதனுடைய இயர் யார், அந்த இயரில் எந்த இயரில் இந்த பிளாக் ரெவல்யூஷன் நடந்திருக்குது, அதே மாதிரி அதுக்கு ஃபாதர் யார், யாருடைய மாடலில் நடந்தது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோ இருக்குது. நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி. இல்லை சில இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மீதி எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கணும். ஒயிட் ரெவல்யூஷன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். என்னது ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னாலே எக்கு தான். யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். டாக்டர் வர்கீஸ் குரியன் தான். பேசிக்கலி இவர் வந்து கேரளம் இல்லையா? கேரளத்தில் இருந்தார். இங்கே வந்து அவர் ஃபாதர் ஆகிட்டார். என்ன ஃபாதர்? வெண்மை புரட்சிக்கு வந்து சிந்தனையை கொடுத்தவர் இவர் தான். இவரால் தான் ஒரு புதிய போர்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, NDDP அப்படிங்கிற போர்டு இவர் தான் வந்து கொண்டு வந்தார். இவர் எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமுல்
அமுல் ஐஸ்கிரீம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது ஆக்சுவலாக வந்து குஜராத் கம்பெனி இது. அந்த குஜராத் கம்பெனிலேருந்து தான் அந்த அமுல் வந்து எப்படி நம்ம ஆவின்னு எப்படி சொல்கிறோமோ அந்த அமுல் அது மாதிரி இருக்கும். ஸோ குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிட்டடும் இந்த நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டும் சேர்ந்து தான் இந்த வெண்மை புரட்சியை உருவாக்குனாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவ தான் அந்த டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எப்போ ஸ்டார்ட் ஆனது? என்டிடிபி இன் 1970. த பெட்ராக் ஆஃப் தி ரெவல்யூஷன் ஹாஸ் பீன் வில்லேஜ் மில்க் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ். அதாவது மில்க்கு வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அமுல். ஸோ அமுலுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இவன் தான் வந்து இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன் அது செஞ்சாங்க. ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி பால் உற்பத்தியை அதிக பால் வெள்ளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க இந்த அமுல் கம்பெனி. இதனால் கிராமப்புறங்களில் இன்க்ரீஸ் ரூரல் இன்கம் அதிகமானுச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிடைச்சாங்க. அதனால் இந்தியா முழுக்க ஏன் வேர்ல்டில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் வித்தின் 22% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது ஃபார்மர் கேட்டகரி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். மேர்ஜினல் வந்து 0 to 1 ஹெக்டர் ஆகிட்டாங்க. ஸ்மால் எடுத்துக்கிட்டால் 1 to 2, மீடியம் செமி மீடியம் வந்து 2 to 4 ஹெக்டர், மீடியம் வந்து 4 to 10 ஹெக்டர், லார்ஜ் வந்து 10 ஹெக்டர். எப்போது இது மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒயிட் ரெவல்யூஷனில் என்ன பண்ணாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானியமும் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சப்சிடியும் கொடுத்துட்டாங்க. சப்சிடிஸ் வந்து எ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பேமெண்ட் டு தி இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் ஃபிம்ஸ் கம்பெனிஸ்க்கும் நிறுவனத்துக்கும் நேரடியாகவே இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரைஸ் சப்சிடிஸ் விலை மானியங்கள் கொடுத்தாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுடைய அவங்க பயனாளிக்கு நேரடியாகவே அமௌண்ட்டு போய் சேர்ந்தது. இன்கம் சப்போர்ட் வருவாய் ஆதரவு எல்லாமே டைரெக்டாகவே போய் கொடுத்தாங்க. இப்போ இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அவங்க பார்த்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைஸ் சப்சிடிஸ் அதே மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் சொல்கிறோம் இல்லையா, அது இன்கம் சப்போர்ட். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரெசிவ் டிஸ்டார்டிவ் லீக்கேஜஸ், அதே மாதிரி ரிக்ரெசிவ் டிஸ்டார்டிவ் நோ லீக்கேஜஸ், நாட் ரெப்ரஸிவ் அதை நாட் டிஸ்டார்டிவ் நோ லீக்கேஜ், இந்த மாதிரி நடந்தது. பின்னடைவு நடந்தது, கொஞ்சம் கசிவு ஏற்பட்டது. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்கம் சப்போர்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். ஸோ உணவு மானியமில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட் சப்சிடியில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்டன் இருக்கு இல்லையா, இஸ் போர்ன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ இட்ஸ் ஏஜென்சி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது அருமையான ஒரு கம்பெனி இல்லையா, எஃப்சிஐன்னு சொல்லக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இன்றும் தற்போதும் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபார்மர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மர்ஸை போய் மீட் பண்ணி அவங்க சீட் டெவலப்மெண்ட்டு சரிங்களா, அதே மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எப்படி பண்ணுறது, மகசூலை அதிகமாக எப்படி இருக்குது, ஈல்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க எஃப்சியை பற்றி பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் செட்டப் 1965 அண்டர் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1964 சரிங்களா. அந்த உணவு கொள்கையை பயன்படுத்தி இது ஆரம்பித்தது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் சேஃப்கார்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். யாரெல்லாம் வந்து விவசாயிகள் பலனை எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விலை ஆதரவு நடவடிக்கைகள் செஞ்சாங்க. அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் தி கண்ட்ரி ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ் இல்லையா, பிடிஎஸ் அப்படிங்கிறது தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பிடிஎஸ்னால் என்னது, நம்ம ரேஷன் கடை இருக்கு இல்லையா, நம்ம ரேஷனில் போய் அரிசி வாங்குகிறோம், கோதுமை வாங்குகிறோம், மண்ணெண்ணெய் வாங்குகிறோம், அது தாங்க பிடிஎஸ்,
பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணதே வந்து இந்தியா முழுக்க இந்த எஃப்சிஐ தான், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ மெயின்டைனிங் சேஃப்டி லெவல் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு என்ஷூர் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவதுங்களா, இடை தேக்க இருப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கவனிச்சுக்கணும் எப்படி அப்படிங்கிறது. அதாவது ஒரு வீட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த பஃபர் ஸ்டாக்குக்காக சொல்கிறேன். ஒரு வீட் எடுத்துக்கங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மந்த்லி எனக்கு வந்து ஒரு 1 டன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 டன் தேவைப்படுது. நான் வந்து நீங்கள் இந்தியா முழுக்க பல்காக திங்க் பண்ணிக்கங்க. நான் வந்து சிம்பிள் கால்குலேஷனுக்காக பர் மந்த் ஒரு டன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கால்குலேஷன் பேஸில் 1 டன் வந்து 1 மெட்ரிக் டன் தேவைப்படுது, சரிங்களா? ஆனால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மந்த்து நெக்ஸ்ட்டு மந்த்து ஒரு மெட்ரிக் டன் தேவைப்படலாம், அல்லது 1.2 மெட்ரிக் டன் கூட தேவைப்படலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கன்சப்ஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு 5 மெட்ரிக் டன் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் ரன்னிங்லே இருக்கும். ஒரு 5 மெட்ரிக் டன் வந்து பஃபர் ஸ்டாக் வச்சுக்குவாங்க. 1 மெட்ரிக் டன் 1.2 மெட்ரிக் டன் பர் மந்த்து வந்து கன்சப்ஷன்லேயே போயிட்டுருக்கோம். அப்போது திடீர்னு ஒரு மழை வந்து சரியாக பெய்யல, அங்கே வந்து மகசூல் ஈல்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த 5 மெட்ரிக் டன், நான் வந்து எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் சொல்கிறேன், 5 மெட்ரிக் டன்லேருந்து ஒரு 2 or 3 மந்த்ஸுக்கு நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம். அப்போ எகெயின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணலாம். இந்த பஃபர் ஸ்டாக் ஃபுட் கிரைன்ஸ்லாம் டெவலப் பண்ணது எல்லாமே வந்து இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்சிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாங்க, கொள்முதல் நிறையா வந்து கொள்முதல் பண்ணாங்க. எப்படி கொள்முதல் பண்ணாங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம். சென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஒரே பக்கத்துலேருந்து எல்லாமே வாங்குற மாதிரியும், டீசென்ட்ரலைஸ்ட்னால் அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அவங்க தனித்தனியாக வாங்கிக்கிற மாதிரியும் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி வேர்ஹவுசஸ் நிறைய ஸ்டோரேஜ் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து பண்ணாங்க. ஸ்டோர் பண்ணி அதை வந்து சிறப்பாக வேர்ஹவுஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் 2வது செஞ்சாங்க. மூவிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டு, அதை வந்து அந்த வேர்ஹவுஸ்லேருந்து கரெக்டாக அந்த பயனாளிக்கு, அதாவது மக்களுக்கோ அல்லது பிடிஎஸ் சிஸ்டத்துக்கோ வந்து போக்குவரத்து செய்கிறதும் சிறப்பாக அவங்க செஞ்சாங்க. அதே போல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ எஃப்சிஐ இஸ் மேண்டேட்டட் டு கீப் அப்ராக்சிமேட்லி 25 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பஃபர் ஸ்டாக் வீட் அண்ட் ரைஸ் கம்பைன்டு. ஸோ இது வந்து முக்கியமானது. இது மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு வந்து மான்சூன் எரர் வந்துச்சு, மான்சூன் டிஸார்டர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நம்ம கிரைன்ஸ், அதாவது வீட் அண்ட் ரைஸை வந்து எடுத்துக்க முடியும். இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஃபார்மர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவாங்க. இவங்க ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார்மர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. பீப்புள்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு த்ரெட்டும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எதுக்கு கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் இந்த கான்செப்டை திங்க் பண்ணி பார்த்தோன்னா, கண்ட்ரியில் ஆல்ரெடி வி நோ செகண்ட் வேர்ல்டு வார் 1942 இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரைன்ஸ் வந்து நிறைய ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் அந்த பிடிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டிபிடிஎஸ் ஜூன் 1997 the Government of India launched TPDS with focus on the poor. ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக கவனிச்சிருக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா, ரேஷன் ஸ்மார்ட் கார்டு, அந்த ஸ்மார்ட் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரேஷன் கடையில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஏதாவது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் நம்பர் லிங்க் பண்ண நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும்.
டிபிடிஎஸ் மெசேஜ்னு சொல்லி வரும். அந்த மெசேஜில் நீங்கள் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ரைஸ் வாங்கியிருக்கீங்க, வீட் வாங்கியிருக்கீங்க, கெரோசின் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதான் டிபிடிஎஸ். In order to make TPTS more focused and targeted towards its category of population, புரியுதா? அந்த டிபிடிஎஸ் வந்து ஓரளவுக்கு தான் சக்ஸஸ் பண்ண முடியுதுங்கிறதுக்காக again the Indian government was launched in December 2000 for 1 crore poorest of the poor families. அந்த திட்டத்தின் பெயர் கேட்பாங்க. அந்த திட்டத்தின் பேர் அந்தியோதயா அண்ணா யோஜனா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அந்தோதயா அண்ணா யோஜனா, புரியுதா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆரம்பித்த ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் 1 கோடி ஏழை குடும்பங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 2013 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA 2013 கொண்டு வந்தாங்க. இந்த TD scheme has now been converted into National Food Security Act 2013. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிபிடிஎஸ் நம்ம வந்து இன்னும் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் தேசிய அளவில் வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் மாற்றப்பட்டது. The act is applicable to 75% of the rural populations, approximately 65 crores. அண்டு 50% ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன்ஸ், அதாவது நகரத்தில் வந்து 50%, கிராம பகுதியில் வந்து 75% இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களாமா. இந்த பர்டிகுலர் திட்டத்தை பயனாளிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி வந்து பெனிஃபிஷரி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அந்தோதயா அண்ணா யோஜனா அதை பற்றி சொல்கிறாங்க. 35 kg per month per family, rupees 3 rupees per kg rice, 2 rupees per kg wheat and 1 rupees per kg coarse grains. இந்த காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து இந்த அந்தோதயா அண்ணா யோஜனா மூலமாக கொடுக்குறாங்களாமா. இது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், குடும்பங்களுக்கு 5 kg per person per month, rupees 3 per kg rice, rupees 2 per kg wheat, rupees 1 per kg coarse grain. இந்த பெனிஃபிட்டில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் நம்ம ரீஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெக்னென்ட் உமன் அண்டு லாக்டேட்டிங் மதர்ஸ், இதை வந்து நம்ம அது ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த 6 மாதங்கள் வரை இலவச உணவு மற்றும் 6000 தவணை முறையில் வந்து பணம் கொடுத்துட்ருக்காங்களாமா. சரிங்களா? இது நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இந்த இது எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் இதை வந்து 6000 rupees அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 10,000 கூட இருக்கலாம். ஸோ இது வந்து மாற்றத்துக்கு உரியது. சில்ட்ரன் ஏஜ்டு 6 months to 6 years ஃப்ரீ மீல் டு லோக்கல் அங்கன்வாடி. அதே மாதிரி சில்ட்ரன் ஏஜ்டு 6 years to 14 years மிட் டே மீல் ஸ்கீம் அட் ஸ்கூல். ஸோ இது வந்து டெய்லி நடந்துகிட்ருக்குது. என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இந்த என்எஃப்சி பார்த்தோம் இல்லையா, NFSC நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, இதனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ வயது, அதாவது 18 வயதுக்கு குறையாத மூத்த பெண்களாக இருக்கணும். ரேஷன் கார்டு குடும்ப தலைவியாக நீங்கள் இருக்கணும். ஸோ அம்மா வந்து ரேஷன் கார்டு குடும்ப தலைவியாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு கீழே வந்து 18 வயது 20 வயது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. யார் குடும்ப தலைவியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அம்சங்கள் கிடைக்குது. இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸ் மெக்கானிசம்ஸ், குறை தீர்க்கும் பொறிமுறை கூட வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, மாநில அரசு சொந்த ஆதாரங்களிலிருந்து சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பலன்களை விட
அதிக பலன்களை வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வரப்போது ஃப்யூச்சர் பிளானு சரிங்களா? ஸோ எல்லா பக்கம் வந்திருக்கான்னு தெரியாது. இப்போ நெருங்கிட்டு இருக்குது. என்ன ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. இந்தியா முழுக்க ஒரே ரேஷன் கார்டு தான். நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து கர்நாடகாவில் போய் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஃபுட் சப்ளையில் போய் பண்ணிக்கலாம். அதான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இம்ப்ளிமெண்டிங் எ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? டிபிடிஎஸ் பார்த்தோம், டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ வந்து ஐஎம்பிடிஎஸ். ஸோ ஐஎம்பிடிஎஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. த சிஸ்டம் அலோஸ் all NFSA beneficiaries, particularly migrant beneficiaries. சில பேர் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இப்போயே வந்து நமக்கு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நம்ம எங்கே வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ நான் போய் கேட்டேன், நீங்கள் வந்து இப்போது ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்கீங்களே, ரேஷன் கடையில் வந்து நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது வாங்கிக்கலான்னா வாங்க முடியாது. டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு பிளேஸில் தான் வாங்க முடியும். வேறு டிஸ்ட்ரிக் போயிட்டீங்க, சப்போஸ் நம்ம ஈரோட்டில் இருக்கிறோம், சேலம் போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மைக்ரேட்டன் பெனிஃபிஷரிஸ் வந்து இந்த என்எஃப்எஸ்ஏல இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை. அதுவும் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் இருக்குது. So MSP for 22nd mandated crops and fair remunerative price FRP for sugar cane வந்து கொடுத்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். இந்த கரும்பு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து டன்னுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? CSCP is an attached office of the Ministry of Agriculture and Farmer Welfare. ஸோ யாரெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. A2 கிரேட் வச்சுருக்காங்க. A2வில் வந்து என்னென்ன செய்கிறாங்க, சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஹையர் லேபர்ஸ், லீஸ்டு இன்லேண்ட்ஸ், ஃபியூவல் இரிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ ஆகிடும். A2+ அதில் வந்து இன்க்ளூட்ஸ் த வேல்யூ ஆஃப் அன்பெய்டு ஃபேமிலி லேபர்ஸும் இதில் வந்துடுவாங்க. அதே மாதிரி C2 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் தட் ஃபேக்டர்ஸ் இன் ரெண்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்கான் on owned land and fixed capital assets on top A2+ FL அந்த கேட்டகரியும். ஸோ கேட்டகரி வந்து பிரித்து இது வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச ஆதார விலையில் டேட் வந்து பாருங்கள், 1 ஜூலைலேருந்து ஒரு ஜூன் 30 வரைக்கும் ஒரு என்ன அதோடைய ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறதும் கம்பேரிஷன் வந்து பார்க்குறோம். இதில் வந்து யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் அப்ரூவல் பண்ணுறது வந்து கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம், யார் ஒப்புதல் கொடுக்குறாங்க, யார் பரிந்துரை கொடுக்குறாங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி கிராப்ஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஆதார விலை வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸில் என்னென்ன வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடி, வீட், ஜோவர், பாஜ்ரா, ராகி, மெய்ஸ், பார்லி, பல்சஸ் பருப்பு வகையில் வந்து துவர்னு சொல்லுவாங்க, துவர், மூங், அதே மாதிரி உராஜ், கிராம், மசூர், இது எல்லாமே இதில் வந்துடுறாங்க. எண்ணெய் வித்துக்களை வந்து கிரவுண்ட்நட், சோயாபீன், சன்ஃப்ளவர், சீசம் ஆயில், அதே மாதிரி நிகர் சீட், ரேப் சீட், சாஃபாயில். கேஷ் கிராப்ஸ் வந்து காட்டன், ஜூட், கோப்ரா, அது இல்லாமல் சுகர் கிட்ட 22+1 இத்தனையும் கொடுக்குறாங்களாமா. இப்போ கரும்பு எடுத்துக்கிட்டோன்னா, கரும்பு உட்பட 25 பயிர்களுக்கும் வந்து இந்த எம்எஸ்பி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இல்லையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. இதில் பிரச்சனைகளும் இருக்குதாம்மா எம்எஸ்பியில். இந்த எம்எஸ்பி as declared 25 crops, government procures mostly wheat and rice. இதை கொஞ்சம் கவனிச்சிக்கணும். இது இஷ்யூஸ். 25 பயிர்களுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறது வந்து வீட்டையும் ரைஸையும் மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட்
ரீஃபார்ம்ஸ் சரிங்களா. அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், ஆஷா 2018 பிரைம் மினிஸ்டர் ஆஷா 2018 திட்டம் சரிங்களா. இதில் தான் விலை ஆதரவு திட்டம் கொடுக்குறாங்க, விலை குறைபாடு செலுத்தும் திட்டம் பிடிபிஎஸ், ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம்ஸ், ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே வந்து பிஎம் ஆஷா 2018. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா, இந்த பிஎம் ஆஷா 2018 அப்படிங்கிற திட்டம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அதான் வந்து பிடிபிஎஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பேமெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்கு வருது. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் கிஷான் 2018, பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி, அந்த திட்டத்தை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், 100% ஃபண்டிங் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கொடுத்து செய்கிறாங்க. ஸோ அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் எக்ஸாம்பிளோட கீழே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோம். வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ்னால் அது ஃபாலோயிங்ஸ் ஆர் சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிக ஊட்டச்சத்து கிடைச்சிருது, மோர் நியூட்ரிஷனல் வேல்யூஸ், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டு பாக்டீரியா, வைரஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ், லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்குது, லெஸ் காஸ்ட் ஜிஎம் ஃபுட்ஸ் அண்ட் ஹையர் ஹீல்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாமே ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நிறையா வந்து நம்ம க்ரீன் ரெவல்யூஷனில் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணிட்டோம். சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறையா ஃபேமஸ் ஆனது என்னது, ஆர்கானிக் ஃபார்மிங், கரிம வேளாண்மை. அதாவது பூச்சிக்கொல்லிகள் இருந்தாலும் சரி, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் வந்து நம்ம வந்து ஹார்மோன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனைசம்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து கரிம விவசாயம் செய்யும் விவசாயிகளின் எண்ணிக்கையில் இந்தியா 1வது இடத்திலும் பரப்பளவில் 9வது இடத்திலும் இருக்குதாம்மா சரிங்களா. அப்போது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்குடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் becomes the first state in the world to become fully organic in 2016. Madhya Pradesh has covered largest area under organic farming. அதே மாதிரி பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா, மனப்பாடம் பண்ணிச்சுக்கோ, பேரே நுழையாது, எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட் நேம். ஸோ எய்ம் டு ப்ரொமோட் ஆர்கானிக் ஃபார்மிங், இது எல்லாமே வந்து ஸோ கொஷின் கேட்பாங்க. இந்த பிகேவிஒய் அப்படிங்கிறது வந்து திட்டம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸோ டு ப்ரொமோட் ஆர்கானிக் ஃபார்மிங், கரிம விவசாயத்தை ஊக்குவிப்பது தான் நோக்கம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயற்கை விவசாயம் உருவாகிறது, நேச்சுரல் ஃபார்மிங்ஸ். ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்ஸில் என்ன, இயற்கை விவசாயத்தில் ரசாயனம் வந்து பயன்படுத்தவே கூடாது, கெமிக்கல் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இட் லார்ஜ்லி அவாய்ட்ஸ் த யூஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் இன்புட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அப்போ ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் போத் சிஸ்டம்ஸ் டிஸ்கரேஜ் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் யூஸிங் எனி கெமிக்கல்ஸ் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ். இருக்கும் இல்லையா, கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஈல்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஈல்டு குறையிறது வந்து டிஸ்கரேஜ் ஃபார்மர்ஸாக பண்ணுது இல்லைங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்க நிலைமைகள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொள்முதல் விலை, அதே மாதிரி இஷ்யூ ப்ரைஸ், பஃபர் ஸ்டாக்கு, எஃப்சிஐ, அதே மாதிரி ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டிஸ், அக்ரி மண்டி, அதே மாதிரி இ நேம் பாருங்கள், அது நேஷ்னல் அக்ரி மார்க்கெட். ஸோ தீஸ் ஆர் தி ரீசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சரிங்களா. இந்த க்ரீன் ரெவல்யூஷனுடைய ஒரே ஒரு கொஷின்ஸ், 2 ஆர் கொஷின்ஸ் பார்த்துட்டோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். த சக்ஸஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஹை yielding, adequate irrigation facilities, chemical fertilizers, pesticides, all of these is the right answer. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டதை வந்து ஒரு கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், மெயின் இம்பேக்ட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் ஹஸ் பீன் சீரியல்ஸ் தான். மெயின் இம்பேக்ட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஹஸ் சீரியல்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ஸுடைய, அதாவது
அக்ரிகல்ச்சரல் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இன்றைக்கி முடியுது. ஸோ இதோடைய கண்டினியூட்டியாக நம்ம வந்து லேண்ட் ரீஃபார்ம்ஸும் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.